திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 29வது வாக்கியம். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை ஜனகரை பத்தி சொல்ல போறா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜனகர் சீதையோட தந்தை. அதுக்கப்புறம் அவர் மிதிலைய ஆண்டு வந்தார். அவர் ராஜாவா இருந்தா கூட அவர் பிரம்மஞானி. அப்புறம் கர்மயோக கடைபிடிச்சு வாழ்ந்தார். கர்மயோகம் கடைபிடிச்சு வந்தார் அப்படின்னா எந்த பலனும் எதிர்பார்க்காம கடமையே செய்ய வேண்டும். நான் தான் செய்கிறேன் என்று நினைக்காமல் செய்ய வேண்டும். இந்த மாதிரி தன்னோட செயல்கள் எல்லாம் அந்த மாதிரி அவர் செஞ்சுட்டு வந்தார். அப்ப அங்க அவரோட குரு யாக்ஞவல்கியர். இன்னும் சில முனிவர்கள், சான்றோர்கள், இவ எல்லாருமே பிரம்ம ஞானத்தை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப யாக்ஞவல்கியர் ஜனகர் எப்படிப்பட்ட ஒரு ராஜா, அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரம்ம ஞானி அப்படின்னு எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைக்காரா கிட்ட மிதில தீப்பிடிச்சு எரியறது அப்படின்னு சொல்றார். அப்ப மிதில தீப்பிடிச்சு எரியறது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது அங்க இருக்கிற சில முனிவர்கள், சில பேர், சான்றோர்கள் எல்லாரும் எழுந்து போயிட்டு, என்னோட கமண்டலம் தீக்கிரை ஆயிடும், அப்புறம் என்னோட வேஷ்டி, என்னோட வஸ்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேஷ்டி அது மாதிரி சில வஸ்திரங்கள்லாம் இருக்குன்னு எல்லாரும் எழுந்து அவசர அவசரமா போறா. அப்ப ஜனகர் தன்னோட இடத்துல இருந்து நகரவே இல்லை. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாட்டோட ராஜா மிதில தீப்பிடிச்சு எரியறது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இவ்வளவு சலனம் இல்லாம எப்படி இவரால் இருக்க முடியறது அப்படின்னு கேட்டபோது ஜனகர் எல்லாமே ஈசன் செயல், அப்புறம் எது என்னோடது, எல்லாமே கடவுளோட உடைமை அப்படின்னு அவர் பதில் சொல்றார். அப்போ யாக்ஞவல்கியருக்கு ஜனகரோட நிஜமான ஒரு சொரூபம், அதாவது நிஜமா அவர் ராஜாவா இருந்தா கூட அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த ஒரு சம்பவம் மூலமா உணர்த்துறார். அப்புறம் இதுக்கு சம்பந்தமா நமக்கு பகவத்கீதால 3வது அத்தியாயத்துல 20வது ஸ்தோத்திரத்துல ஒரு வாக்கியம் வருது. கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய அப்படின்னு வருது. அதுல ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஜனகர் எப்படி கர்மயோகத்துல வாழ்ந்தார், அவர் எப்படி பற்றில்லாமல் கர்மத்தை செய்தார் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி ஒரு வாக்கியம் வருது. அப்புறம் ஜனகர் பரமாத்மா ராமராக அவதாரம் எடுத்த போது ராமரையே தன்னோட மருமகனா அடைஞ்சார் இல்லையா. அதனால இதெல்லாம் சொல்லிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, நான் ஜனகரை மாதிரி கர்மயோகம் பண்ணினேனா இல்லையே, ஜனகர் மாதிரி பரமாத்மாவையே மருமகனாக அடைஞ்சேனா, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அவருக்கு, எனக்கு எதுவுமே இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவ திருக்கோளூரை விட்டு போற மாதிரி இந்த கதை முடியுது.